வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக அமையுது. ஊர் பேர் சொல்ல விரும்பல, டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்ல விரும்பல. கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்மகிட்ட வீடு கட்டணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் கேட்டிருந்தாங்க. பிளான், கொட்டேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு வார காலத்துக்குள்ளேயே என்னன்னு தெரில, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் கழித்து அவங்களா ஃபோன் பண்ணுறாங்க. சார், லோக்கல்லேயே கொஞ்சம் 1, 2 கொட்டேஷன் வாங்கி பார்த்தோம். எங்களுக்கு லோக்கலில் உள்ளவங்க கொடுத்தது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகுது. ஒரு 1,00,000 என்னமோ கம்மியாகுது. நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணிவிட்டு, எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதே கஸ்டமர் ஃபோன் வரும்போது, சொல்லுங்கள் மேடம் எப்படி இருக்கீங்கன்னு பேசும்போது, எதிர்குரலில் அழுகை சத்தம் அதிகமாக கேட்குது. நம்பி கொடுத்த பில்டர்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, வீட்டில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் உருவாயிடுச்சு, இனிமேல் இதை ஃபர்தராக எப்படி மூவ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல, உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா சார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்ல முடியும்? பாதி கிணறு தாண்டின பிறகு நாங்கள் என்ன உதவி செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற இயல்பான ஒன்று தான், காசு எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறது ஒன்று தான். அதையும் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய நபர் வந்து காசு கம்மியாக கொடுத்தாலும் திறன்பட முடிச்சு கொடுத்துருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இறங்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லி அழுகும்போது, எங்கள் பரம்பரையிலே நான் தான் சார் சொந்த வீடு கட்டுறேன், வாஸ்து பூஜை செஞ்ச அன்னைக்கு சிரித்த முகத்தோடு நான் இடத்த விட்டு கிளம்புனேன், இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட் மூக்கொண்டு போட்டு முடிச்சிட்டோம், நான் அழுகாத நாள் இல்லை அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் எங்கே வேணாலும் கொட்டேஷன் வாங்க, யாரை வச்சுனாலும் வீடு கட்டுங்க. தமிழகத்தில் 79% ஃப்ராடு தான் இருக்காங்க, 21% தான் உண்மையான நல்ல இன்ஜினியர்களும் பில்டரும் இருக்காங்க. தயவு செஞ்சு உண்மையான நபர்களை தேடி உங்கள் வீடை கொடுங்கன்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். அவங்க பேசுனது எங்களுக்குமே ரொம்ப வருத்தமாக ஆதங்கமாக இருந்தது. அதை மக்கள் மன்றத்தில் ஒப்படைக்கணும்னு நினச்சேன். நன்றி.